ஒரு ட்ரெயின் டிக்கெட் நம்ம புக் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுவே ஒரு ஏஜென்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதை சொல்லிடலாம், இதை புக் பண்ணி வச்சுருக்கேன், காலையில் 9 மணிக்கு சென்னையிலேருந்து எனக்கு தென்காசிக்கு ஒரு டிக்கெட் வேணும், சென்னையிலேருந்து பொதிகை எக்ஸ்பிரஸ் காலையில் ஒரு டிக்கெட் வேணும், அது பண்ணி வச்சுருங்க, நீங்கள் எங்கே காலையில் எழுந்திக்கணும். ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இப்படியெல்லாம் யாருமே பண்ணுறா. இப்போ எத்தனை பேர் 5 மணிக்கு எழுந்திக்கிறோம்? எதுவுமே நம்ம நிரந்தரம் இல்லைங்க. மாற்றங்கிறது தான் மாறாதது. மாற்றங்கிற ஒன்று மாறாத இருக்கிறதுனால தான் அது ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டே இருக்க முடியும். இன்னைக்கும் நம்ம தமிழ் மொழி தமிழினம் செழுமையாக இருக்குன்னா எல்லா மாற்றத்தையும் உட்பிரவித்துக் கொண்டு அது முன்னேறி சென்று கொண்டே இருக்கு. இத்தனை கடல் தாண்டியும் கண்டம் தாண்டியும் வந்ததுக்கு அப்புறமும் தமிழ் நம்மளெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குன்னா அத்தனை தொழில்நுட்பத்தை நம்ம உள்ள எடுத்துக்கிட்டு அந்த தொழில்நுட்பத்தோட சேர்ந்து தமிழ் சமுதாயத்தை முன்னேறி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுல எங்க டேஞ்சர் வந்துச்சுன்னு தெரியவே இல்லை. அதை அவங்களே சொல்றாங்க. வாய்ப்புக்கு நன்றி வணக்கம். அவங்க எக்ஸிட் கார்டு போட்டு போனாங்க, ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா என்ட்ரி கார்டு போட்டு போயிருக்காங்க. அடுத்து சத்யபிரியா வந்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க சத்யபிரியா. சக பேச்சாளருக்கும் நடுவரான கவிதா சமயம் அவர்களும் மாலை எடுத்துக்கொண்டாங்க. இன்றைய சமுதாயத்தில் ஏன் பங்கு அவசியமா ஆபத்தா? நான் வந்து ஆபத்து பேச வந்திருக்கேன். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுனா தமிழ்ல சொல்லணும்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். இவங்க பேசுகிற கூகுள் மேப்பு யூடியூப் இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். நம்ம வந்து ஏஐ வந்து 1950 1950களே இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி 2010 அதில் வந்து இந்த டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங் இதெல்லாம் டெவலப் ஆகி 2023லேருந்து நமக்கு ChatGPT DeepSeek Copilot இதெல்லாம் வந்ததுலேருந்து நமக்கு ஏஐ அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அது என்னென்ன உங்களுக்கு புரிய வருது. இது பார்க்க நல்லா தான் இருக்குது. தானியங்கி காரணமாக அதுவும் நல்லா தான் இருக்குது. அப்படி ரோபாட்டிக் மூளையில் வந்து ஏஐ சாஃப்ட்வேர் செலுத்தி அது ஹியூமன் மாதிரியே பிஹேவ் பண்ணுறது பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. இது அவசியம் மாதிரி தான் இருக்கு. ஆனால் உண்மையாக அவசியமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது ரொம்ப ஆபத்தாக இருக்கு. அதுக்கு பல காரணம் இருக்கு. நான் கடைகள்னு சொல்ல பார்க்குறேன். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணுற ChatGPT எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா LLMன்ற மாடல், அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு டேட்டா சென்டர் இருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன காம்பனன்ட் GPU இருக்கணும். இந்த GPU கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் இதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக 3 வருஷம் தான். இந்த 10,000 கணக்கான GPU 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட போகிறாங்க. திருப்பி தேவைப்பட போது இது தூக்கி போடுற உருவாக்குற வேஸ்ட், அதாவது எலக்ட்ரானிக் கழிவு, இது அதிகமாக தான் போகுது. அதுக்கப்புறம் இந்த டேட்டா சென்டர் ஒர்க் பண்ணுன்னா அது ஒரு வாட்டர் கூலிங் சிஸ்டத்தில் இருக்கணும். அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னா 3000 gallon வாட்டர் ஒரு நாளைக்கு தேவை. அது எப்படி பண்ண முடியும்னா ஒரு ஃபேமிலி 7 வருஷம் யூஸ் பண்ணுற தண்ணி எவ்வளோ தண்ணி மாசுபாடு. ஆல்ரெடி நம்ம வந்து பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றதுக்கே சொல்யூஷன் இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி வேஸ்ட், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகள் இதெல்லாம் அதிகமாகும் போது இந்த பூமி தாங்குமா, இந்த மனித இனம் தாங்குமா, இல்லை எல்லா உயிரினங்களும் தாங்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஆபத்து கிடையாது. நம்ம அதை வச்சு முடிவு பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ChatGPT எல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அது ஃப்ரீ. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா டோக்கன்ஸ், இப்போ ChatGPT ஒரு 10 வேர்ட் போட்டிங்கன்னா அதெல்லாம் டோக்கன்ஸாக கன்வெர்ட் ஆகி டேட்டா சென்டரில் போய் ப்ராசஸ் ஆகி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இனி வரும் காலங்களில் நம்ம டெக்ஸ்டைல்ஸ்லாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணி நம்ம பழகிட்டோம். இனி வரும் காலங்களில் என்ன பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் 2 கொஸ்டின் ஃப்ரீயாக கேட்டுக்கணும், நீங்களாம் எனக்கு பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு இது அவசியமாக ஆபத்து. இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏஐ ரீசர்ச் பண்ணால் ஓகே, ஏஐ ஹாலுசினேஷனே பண்ணுது. ஹாலுசினேஷன் மனிதனுக்கு எவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குன்னு பாருங்க. இதில் இன்னொரு புதுசாக வந்திருக்கு டீப் ஃபேக்குன்னு ஒரு வேர்டு. இது என்னன்னா ஏஐ வந்து வீடியோ தானாக கிரியேட் பண்ணுது. ஏஐ வந்து முன்னாடிலாம் நீங்கள் 3 ஹவர் பேசினாதான் அந்த வாய்ஸை ரீக்ரியேட்
பண்ண முடியும். இப்போ 15 செகண்ட்ஸ் நீங்கள் பேசினா போடுங்க, அந்த வாய்ஸ் அப்படியே ரீக்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் ஐரிஷ் சொல்யூஷன் ஒன்று சொன்னாங்க, அதாவது கருவி அந்த ஃபேஸ் ஃபோட்டோ வச்சு நீங்களே பேசுகிற மாதிரி உருவாக்க முடியும். இப்போ வீடியோ இது நான் வந்து உருவாக்க முடியும்னு சொல்ல முடியும் இல்லை, இது நடந்திருக்கு. துபாயில் இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃபினான்ஸ் எம்ப்ளாயி CFO கொலீகெல்லாம் சேர்ந்து வீடியோ கால் பண்ணி ஒரு 25 மில்லியன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த CFO கூட உட்காந்த கொலீக்ஸ் வீடியோ காலில் இருந்தவங்க எல்லாமே ஃபேக். இது வந்து ஆபத்து இல்லையா? நடுவில் இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ எந்த ஒரு லாவும் இல்லைங்க, இன்டர்நேஷ்னல் லா கிடையாது, இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதே மாதிரி இந்த ஃபேக் வீடியோஸ்லாம் போக போக ட்ரூவா இல்லை ஃபேக்காக யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உருவாகும் போது நம்ம எல்லாமே ஒரு இல்யூஷனில் தான் வாழணும். நம்மளுக்கு எல்லாம் இப்போ ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் மனித நீர சக்தி ஆகும்போது ஏஐயோட அடுத்து AJAS ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்லாம் வரும்போது மனுஷனை நீர சக்தி ஆகும். எந்திரன் படத்தில் வந்து சிட்டி ரோவா இருந்த வரைக்கும் ஓகே, அது சுட்டி ரோவா ஆகி அது ரட்சிப்பு எடுக்கிறது யாரு, அதுக்கு பொறுப்பேற்கிறதுக்கு இருக்காங்களா? இப்போ வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கிறதுல இது தேவையா? இது ரெகுலேட் பண்ணாத வரைக்கும் இது ஒரு பேராபத்து. ஜாப் லாஸ்லாம் ஒரு சாதாரண ஜாப் லாஸை விட இது பேராபத்து வந்து வரவேற்கும். ராஜி சொன்னாங்க ஒரு நிமிஷம் சீக்கிரம் முடிச்சுங்க. இது வந்து கேன்சர் மெடிசின்ஸ்லாம் தயாரிக்கலாம் ஏற்கலாம். அதே மாதிரி வைரஸ் உருவாக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏஐயோட காட்ஃபாதரான ஜியோத்ரி ஹிண்டனே சொல்லிட்டாங்க, ஒரு கிரியேஷன் வந்து கிரியேட்டரால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த கிரியேஷன் வந்து ஒரு ரெட் ஃபிளாக். அது மாதிரி இது வந்து மனித குலத்தின் ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லுவாங்க. இவ்வளோ பேர் சொல்லி நம்ம அதை கேட்காம இருந்தால் தப்புங்க. ஸோ ஏஐ வந்து ஆபத்து என்று சொல்லி கூறி வாய்ப்பு அளித்த நன்றி ராஜி. ஏஐ வந்து ஒரு ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட் ஃபிளாகா க்ரீன் ஃபிளாகான்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். முதல்ல வந்து ரெண்டு டீமும் வந்து ரொம்ப நல்லா பேசுனாங்க. ரெண்டு பேரும் வந்து அந்த அப் டு த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அக்கு வேற ஆணி வேற அலசி ரொம்ப அழகாக பேசினாங்க. அதுக்கு முதல்ல ரெண்டு டீமுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிங்க. கண்டிப்பாக நல்லா கை தட்டுங்க ப்ளீஸ். ஸோ இப்போ பார்த்துக்கலாம். கடைசியாக வந்து சத்யபிரியா சொன்னாங்க ஏஐயோட என்னென்ன ஆபத்துன்னு சொல்லிட்டு. ஏஐ ஆபத்தில் நிறைய இருக்குது. முதல்ல பார்த்தோன்னா அவங்களே கூட சொல்லியிருந்தாங்க, அவங்க ராஜி ரெண்டு பேரும் சொல்லியிருந்தாங்க, சாரி பாரதி ரெண்டு பேரும் சொல்லியிருந்தாங்க டேட்டாவோட ப்ரைவசி பற்றி. அது வந்து ஒரு உண்மையான விஷயம். நாங்கள் ஃபேக்காக நிறைய விஷயத்தை க்ரியேட் பண்ணிடுது, ஒரிஜினாலிட்டியே போயிடுது. இப்போ இவன் வந்து ஒரிஜினலாக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணால் கூட, லைக் நானே போயிட்டு ஒரிஜினலாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணால் கூட வெளியில் வந்து அதை வந்து இல்லை இது ஃபேக் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கஷ்டப்பட்டு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருப்போம், நம்மளே யோசிச்சு ஒரு 8 லைனில் இங்கிலீஷ் இசுவாசெல்லாம் போட்டு அனுப்பிச்சிருப்போம். ஆனால் இப்போ
மட்டும்தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க கிட்ட குறைஞ்சிட்டே போகும். அவங்களுக்கு அந்த எம்பதி போயிட்டு வந்து எல்லாமே ஏஐ கிட்ட கேட்டு கேட்டு அதுவே பழகிடும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஏஐ வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றதுக்கு மறுபக்கம் வந்து இந்த சைடு வரணும். ஓகேங்களா? இந்த சைடு பார்க்குறப்போ நம்ம சமுதாயத்தில் முக்கியமான தேவை இன்னைக்கு என்றைக்குமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், மருத்துவம். இன்னொன்று மனிதக்குள்ள சஸ்டைன் ஆகிறதுக்கு இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர். அஃப்கோர்ஸ் விவசாயம். நம்ம நிறைய பேர் அதுலேருந்து அந்த ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்போம். ஸோ இந்த ரெண்டு துறையுமே நம்ம சமுதாயத்தில் மக்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த மருத்துவத்துறையில் ஏஐயோட அளப்பரிய வளர்ச்சி வந்து நம்மளால வந்து கணக்கிட கூட முடியாது. அதுவும் இந்த கடந்த 2 வருஷத்தில் எக்ஸ்பனன்ஷியலாக க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டில் 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்குலாம் கிடையாது, 10 மடங்கு அதோட வளர்ச்சி இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி வந்து கேன்சர் பற்றி பேசுகிறாங்க. ஸோ கேன்சர் வந்து ரொம்ப உயிர்கொல்லி நோய் எல்லாருக்கும் தெரியும். அது லாஸ்ட்டாக நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். என்னன்னா பிரெஸ்ட் கேன்சர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரெகக்னைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு டாட் தான் வந்திருக்கு. அந்த டாட் வச்சுட்டு அவ்வளோ துல்லியமாக வந்து அதால் கண்டுபிடிச்சிக்க முடிஞ்சுது, டயக்னோஸ் பண்ணியிருக்கு. ஏஐயோட அந்த இமேஜிங் சிஸ்டம் வந்து அவ்வளோ அழகாக டக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு மருத்துவத்துறையில் எல்லா நோயையும் வந்து ரொம்ப ஈஸியாக அதால் டயக்னோஸ் பண்ண முடியும் ஏஐயால். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய மெடிசனல் ட்ரக் டிஸ்கவரி பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய ரிசர்ச் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் என்னோட ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்க. அவங்க கூட சொல்லியிருக்காங்க முன்னாடிலாம் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ வருஷம் ஒரு மரத்தை வந்து ரிசர்ச் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து அந்த